உங்கள் விஜய். Ready? Give me a high five. Now, you, give me a high five. Good. Now you. Very good. வணக்கம். இது உங்களுக்கு பிடித்தமான ஒவ்வொரு வாரமும் தமிழ் மொழி வாயிலாக உங்களை மகிழ்வித்து வரும் காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். தொடங்குவோம், நிகழ்ச்சிக்கு போவோம். பண்பாடு, கலாச்சாரம், வட்டி, அசல், கருணை, அனுதாபம், ஊதுபத்தி, வாசனை, மடையா, சாம்பிராணி, கோழி, கோழியா, கோழியான்னு என்ன கேட்டா உன் ஃப்ரெண்ட கேளு. கராத்தா, கராத்தாவா? தேசிய கீதம், பஞ்சு, மெத்தை, வார்த்தை, ஜாலம், குறிப்புல குழப்பிட்டிய கண்ணா. ராமானுஜன், மேதை, 1, பித்து, பைத்தியம், 3, திருடன், கல்வன், 5. நெக்ஸ்ட் அடுத்த சொல். முக, லட்சணம், 11, நோய், பிணி, 12. விஷம், நஞ்சு, தவறான விடை. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு குதூகலமா அமைகிறதுக்கு காரணமே இதுல பங்கு பெறும் பள்ளி அணிகளும் கூடவே இங்க பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற பள்ளி மாணவிகள் தான். இவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வாரம் போட்டியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வந்திருக்க 4 பள்ளி அணிகள். முதலாவது நாம் வரவழைப்பது திருப்பூரில் இருந்து வந்திருக்கும் ஸ்மார்ட் மாடர்ன் சிபிஎஸ்இ ஸ்கூல். ஸ்மார்ட் மாடர்ன் சிபிஎஸ்இ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், நான் சா தியானேஷ். நான் ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வந்தேன். தியானேஷ் 9ஆம் வகுப்பு. வணக்கம், நான் கே.எஸ். உதய் ஸ்ரீனிவாச பிரசாத் 9ஆம் வகுப்பு ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளியில் படித்து வருகிறேன். உதய் ஸ்ரீனிவாச பிரசாத். ஓகே, உதய் ஸ்ரீனிவாச பிரசாத் என்னவாக போறாரு வளர்ந்த உடனே? எனக்கு வளர்ந்துட்டேன். எனக்கு ஐஐடி டெல்லியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு என்னோட ஆசை. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஐஐடி பாம்பே தானே சொல்லுவாங்க. எனக்கு டெல்லியில் படிக்கணும். டெல்லியில் படிக்கணும்னு உனக்கு ஆசை. பரவாயில்ல. ஐஐடிக்கு இப்போ கோச்சிங் கிளாஸஸ் போறியா? ஆமாம். ரொம்ப டஃப்பாக இருக்குமே. ஸ்கூல் லெசன்ஸையும் பார்த்துக்கிட்டு கோச்சிங் கிளாஸ் ப்ரிப்பரேஷனையும் பார்த்துக்கிட்டு. சிபிஎஸ்சினால அதுவும் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக கிட்டத்தட்ட. ஓ பரவாயில்ல. சரி, படிப்பை தவிர உனக்கு வேற எதில் ஆர்வம் உண்டு? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டான்சிங். ப்ளே பண்ணுவியா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்? என்ன? ஃப்ளூட். ஃப்ளூட், கிளாசிக்கல், கர்நாடிக், இது வேணாம், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எது வேணா கொண்டு வந்திருக்கியா? இது அந்த திறமையெல்லாம் காமிக்கணுமா இல்லையா? இன்னொரு தடவை டெலிவிஷனில் வாசிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா? கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆக உன்னோட திறமையை உலகத்துக்கே காமிச்சிருக்கலாம். நான் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஃபைனல்ஸில் வாசிக்கிறேங்கிறியா? சரி, தியானேஷ்க்கு என்ன ஆர்வம்? படிப்பு. நான் வந்து போட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட். இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் எதில் உனக்கு உன்னுடைய ஃபியூச்சர் இருக்கணும்னு நினைக்கிறேன்? நான் கட்டட எழிலியல் ஆய்வாளர். கரெக்டாக சொல்லு, பக்கத்தில் வந்துட்டேன். கட்டட எழிலியல் ஆய்வாளராக ஆக விருப்பப்படுகிறேன். அப்படின்னா அது என்னது? ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் வந்து ஆய்வாளர், வரைவாளரா? வரைவாளர். கட்டிட எழிலியல் வரைவாளர் அல்ல, ஆர்கிடெக்ட். குட். ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாவது அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது பாரதிய வித்யா பவன், அஜனூர், கோவை. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் மோ சம்ருதி. நான் கோயம்புத்தூரை சேர்ந்த அஜனூர் பாரதிய வித்யா பவன் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சாலை தேவநேமி. சாலை தேவநேமியா? அஜனூர் பாரதிய வித்யா பவன் பள்ளியிலிருந்து வரேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 2 பேரும் ஒரே வகுப்பு, ஒரே பிரிவு தோழிகள். சரி, என்னவாக போறீங்க சம்ருதி? பெருசானவனே உங்க இடத்துல நிக்கணும்னு ஆசை சார். இந்த இடத்துல இப்பவே நிக்கலாமே? அப்படி இல்லை சார், ஒரு நல்ல ஒரு விஜய் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வரணும்னு ஆசை இருக்கா? சரி, அது வந்து உங்களுடைய வாழ்க்கை தொழிலா? முழுமையா இல்லை சார், அது வந்து சும்மா பொழுது பிடித்தமான விஷயம். சரி, தொழிலா நீங்க எதை எடுக்கணும்னு? சிஏ சார், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், கணக்கு பதிவாளர். சரி, நம்ம எனக்கு வந்து ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட் சார். ஹாக்கி வந்து என்னோட பேஷன். அண்ட் பள்ளி அணியில இருக்கிறியா? இருக்கு. சரி, என்ன பொசிஷன் விளையாடுவ? ஃபார்வர்ட். சென்டரா, லெஃப்ட், ரைட்? சென்டர் ஃபார்வர்ட். இப்போ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்க செய்யணும், சாதிக்கணும்னு ஆசை? ஸ்டேட் பிளேயர் ஆகணும். ஸ்டேட்டா? நேஷனல் பிளேயர். செட் பண்ற கோல பெருசா வைங்க.
நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அப்துல் கலாம் வாழ்ந்த நாட்டை சேர்ந்தவங்க. கோல்ஸை பெருசால செட் பண்ணணும். என்ன ஸ்டேட் பிளேயர் இது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பிளேயர், அப்புறமேட் நேஷனல் பிளேயர். இலக்க ஸ்ட்ரைட்டா செட் பண்ணுவோம். எந்த பிளேயர்? நேஷனல் பிளேயர். இந்தியன் ஹாக்கி டீம் விமென் வந்து அதுல இருக்க போகணும். சரி, ஆனா தொழிலை பொறுத்த வரைக்கும், படிப்பை பொறுத்த வரைக்கும் என்னவா வரணும்? ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம் அப்படி. ஃபேஷன் டிசைனிங். அது வீட்ல அனுமதி உண்டா அதுக்கு? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பண்ணு. வெரி குட். பாரதிய வித்யா பவன் உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். 2 அணிகளும் போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி சென்னை சேத்பட் MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. வணக்கம், என் பேர் சாந்தினி பிரிஸ்லா. நான் MCC ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் MCC ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிப்பை தவிர வேற எதுல நேரத்தை செலவழிப்ப திவ்யா? கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி? லைக் பேப்பர் கொலாஜ் பண்ணுவியா? வீட்டில் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டில் இருக்கு. நீ என்ன பண்ணுவ? படிப்பை தவிர வேற எதுல? எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். கலெக்டிங் காயின்ஸ், அதர் கண்ட்ரி காயின்ஸ், இந்த மாதிரி. இப்போலாம் காயின்ஸ் கலெக்ஷன் இருக்கா? நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகாதனால அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் இதான் ஹாபியாக இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் மறந்தே போச்சு. நாங்கள் வளர்ந்த காலத்தில் வந்து 1 பைசா இருந்தது, 2 பைசா இருந்தது, 5 பைசா, 10, 20, 25, 50 இப்படி இருந்தது. நீங்கள்லாம் அதை வந்து சேகரிப்பில் மியூசியமில் தான் போய் பார்க்க முடியும். சமீபத்தில் தான் அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வரைக்கும் அது இருந்தது. MCC அணி உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி 4வது அணியாக நாம் வரவழைப்பது டாக்டர் GS கல்யாண சுந்தரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பழைய கூடலூர், மயிலாடுதுறை. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கப்பா. வணக்கம், என் பேர் முத்து. நான் GS கல்யாண சுந்தரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11ஆம் வகுப்பு படித்தேன். 11ஆம் வகுப்பு. வணக்கம், என் பெயர் சந்தோஷ். GS கல்யாண சுந்தரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். பழைய கூடலூர், மயிலாடுதுறைன்னு சொல்றீங்க. இப்போ இது மயிலாடுதுறை நகரத்தில் இருக்குதா? இல்லை, மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிராமம் சார். அது ஃபவுண்டர் வந்துட்டு வெளிநாடு படிச்சு அவங்க பிறந்த கிராமத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு இந்த சின்ன கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு எங்கள் பக்கம்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ தான் படிக்கிறாங்க, 11th 12th அந்த மாதிரி. அதனால ஆரம்பிச்சு. முத்து என்னவாக போறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எந்த அடிப்படையில் இதை தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு மெஷினரி அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். மெக்கானிக்கல் பிரெயின், ஒரு இயந்திர மூளை இருக்கவங்களுக்கு தான் அது பிடிக்கும். சரி, CA படிக்கணும். CA. உங்க குடும்பத்தில் யாராவது அதில் ஏற்கனவே இருக்காங்களா? இல்லை சார், எங்கள் பக்கம் எல்லாம் டாக்டர், இன்ஜினியரிங்னு இருக்காங்க. அதுங்க அங்கே CA யாரும் இல்லை ரொம்ப. அதனால டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஊர் சைடு படிக்கணும்னு. இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு உங்கள் ஊர்லேயே இருக்க முடியாது, வெளியே தான் போகணும் இல்லையா? இல்லை, அப்படி அவசியம் இல்லை. இல்லை சார், அப்போ டெவலப் ஆகிடும். பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சாதான் மாற்றம் ஒன்றே மாறாது சார். வெரி குட். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். கண்டிப்பாக. வெரி குட். உங்கள் பள்ளியை சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தொடங்குவோம், நிகழ்ச்சிக்கு போவோம். யார் முதல்ல விளையாட போகுது? வெரி குட், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். MCC ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ முதலாவது உங்களுக்கான வாய்ப்பு. 2 நிமிட அவகாசத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த விதிமுறைகள் தான். நேரடியாக தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கட்டாயம், முக்கியம், முக்கியம், நிச்சயம், 1, ஓட்டம், போட்டி, உடை, நடை, 2, பண்பாடு, கலாச்சாரம், 3, தூரம், அருகில், அண்மை, தொலைவு, 4, அநாதை, ஆசிரமம். 5 சொற்கள். வெல்டன் MCC. முதல் சுற்றிலேயே முழுமையான 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். அஜ்ஜனூர் பாரதிய வித்யா பவன் பள்ளி உங்களுக்கான முதல் சுற்று, முதல் வாய்ப்பு. சரியா பயன்படுத்திக்கங்க. விதிமுறைகளில் ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேடை, நிகழ்ச்சி, 1, பணக்காரன், ஏழை, சம்பாத்தியம், அடுத்த சொல். கருணை, அனுதாபம், வேலையற்ற, நிலை, தேடல், திண்டாட்டம், வெரி குட். மந்திரி, மக்களவை, முதல், அமைச்சர், அமைச்சர். இப்ப அந்த பணக்காரன் வந்துருச்சு. பணக்காரன், ஏழை. ஆமா, அடுத்த குறிப்பு. மரியாதை, விட்டுறலாமா? முயற்சி பண்ணி பார்க்குறியா? 10 வினாடிகள். எதையாவது சொல்லிப்பார்.
பணக்காரன், அந்தஸ்து, மரியாதையை ஒட்டி. வசதி. மன்னிக்கணும், சரியான விடை அல்ல. அது என்ன சொல்? செல்வாக்கு. செல்வாக்கு. பரவாயில்ல, முதல் சுற்றுல உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது. நீங்க போய் அமரலாம். திருப்பூர் ஸ்மார்ட் மாடர்ன் சிபிஎஸ்இ ஸ்கூல் உங்களுக்கான முதல் வாய்ப்பு. ஒரு அணி 5 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க, இன்னொரு அணி 4 மட்டும் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இப்போ நீங்க 5 கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புகை. மண்டலம். ஊதுபத்தி. வாசனை. மடையா. சாம்பிராணி. வெரி குட். அடுத்த சொல். கல்யாணம். கச்சேரி. வணக்கம். வரவேற்பு. குட். விளக்கு. தீபம். நூல். திரி. திரி. பயத்தால். அபாயம். மிரட்சி. அதிர்ச்சி. குட். குதிரை. குதிரை. கனைப்பு. கனைப்பு. கட்டுப்படுத்துவது. கடிவாளம். கடிவாளம். முழு மதிப்பெண்களை எடுத்தாச்சு, 5. வெல் டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். தொடங்கலாமா? முதல் சுற்று உங்களுக்கான வாய்ப்பு. 5 முழு மதிப்பெண்கள் எடுக்க நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உணவு, சாப்பாடு, பொருள், பாத்திரம், 1, வட்டி, அசல், 2, தூய்மையற்ற, அசுத்தம், ஊழல், கலப்படம், இரத்த நாளம். அடுத்து அடுத்த சொல். இதுல இருக்கிற பகுதியை கூட பயன்படுத்தக்கூடாது. தம்பி, அண்ணன், நல்ல குறிப்பு. வேறு, சகோதரன். ஓகே. சோம்பல், அசதி. முதல்ல ரத்த சொன்னேன், இப்போ சோம்பல் சொல்லியிருக்கேன். அந்த சொல் இது. ரத்த சோம்பல். 3வது குறிப்பு. அசதி. ரத்த அசதி சோம்பல். உங்க சின்ன ஊருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கு, வாய்ப்பு வந்திருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கணும். சோகை. சோகை என்பது சொல். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, அதை கொஞ்சம் விளங்க வைங்க எனக்கு. இது ஏற்கனவே நீங்க பயிற்சி எடுத்த சொல் தானே? இல்ல, இந்த சொல்லு கொஞ்சம் புதுசா. இந்த சொல் புதுசா. இந்த சொல்லு மட்டும் கொஞ்சம் சரி. ரத்த சொன்னோடனே ரத்த நாளம் சரியா இருந்தது. ஏன்னா நீ அப்படியும் சொல்ல இருக்கு, இப்படியும் சொல்ல இருக்கு. அடுத்தது சோர்வு, அசதி வரக்கூடாதே. நீ சோர்வு வேற, சோகை வேற. இல்ல, நம்ம வந்து ரத்த சோகைனா சோர்வா இருக்கும்ல சார். அதுக்காக அந்த சொல்ல கண்டுபிடிக்க முடியலையே. நீ இல்லாம கூட எனக்கு வந்து சொல்லணும். ஸ்ட்ரைக் ஆயிட்டு அந்த வார்த்தை என்னன்னு என்னால சொல்ல முடியல. ஓ, அந்த கரெக்டான தமிழ் என்னன்னு விளங்கிருச்சு. எனக்கு சொல்லு, நினைவு சொல்லு என்னன்னு நினைவுபடுத்தி அப்புறம் சொன்னேன். வெரி குட். 5 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. வெல் டன். இது முதல் சுற்றின் நிலவரம். இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு அணிக்கும் 2 வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல எப்படி உங்களை தன்னை முன்னேற்றிக்க போறாங்கன்றதை காத்திருந்து பார்ப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிகழ்ச்சியை தொடர்கிறோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ அஜனூர் பாரதிய வித்யாபவன் நின்று கொண்டிருப்பது 2வது சுற்று. 2வது சுற்றை நீங்க தொடங்க போறீங்க. இந்த சுற்றில் 2 வாய்ப்புகள் உண்டு. இப்போ முதல் வாய்ப்புல குறிப்புகள் கொடுக்கறவங்க 2வது வாய்ப்புல யூகிக்க போயிடணும். முதல் வாய்ப்பு 2 நிமிடங்கள். நீங்க திரையில பார்க்குற ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கு தேவையில்லாத ஒரு எழுத்து அங்க இருக்கும். அதை விலக்கி விட்டா அந்த சொல்ல சரியா விளங்கிக்கலாம். பிறகு குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிந்தனை. யோசனை. 1, தூசி. துணி. கிளம்புதல். புழுதி. புழுதி. பஞ்சு. பருத்தி. படுக்கை. மெத்தை. 3,
கடிகாரம். முள். காட்டுவது. நேரம். சாந்தி. ஒழுக்கம். அடக்கம். பெரியவரிடம். பணிவு. வெரி குட். 5 சொற்கள் அழகா குறிப்புகள் கொடுத்திருக்கீங்க, அழகா யூகிச்சிருக்கீங்க. நீங்க போய் அமரலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அதிகம். குறைவு. குட். கடினம். கடுமை. எதிர். எளிமை. எளிமை. வார்த்தை. சொல். மாயம். ஜாலம். மிளகு. காரம். தாளிப்பது. கடுகு. கடுகு. சுண்ணாம்பு. வெள்ளை. பூசுவது. வெறுப்பு. எதில். சுண்ணாம்பு. பூசுவது. எதில். சுவர். சுவர். 5 சொற்களும் நீங்க சொல்லி 5 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. அது சரியான விடை சொல்லும் போது சரின்னு தெரியற வரைக்கும் பதுங்குற, தெரிஞ்ச உடனே கத்துற. எப்படி சொன்னாலும் ஒரே மதிப்பெண் தானே அதுக்கு. தவறுனா தவறு தான், சரினா சரிதான். கவனமா இருக்கணும். வாங்க போய் அமர்ந்துருங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் 2 நிமிடங்கள். நினைவு வச்சுக்கோங்க. நீங்க திரையில பார்க்க போற சொல்லுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எழுத்து இருக்கும், அதை விலக்கி விட்டு புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திரை. படம். படம். தேசிய கீதம். கீதம். இமாலயம். சிகரம். வெற்றி. சாதனை. 3. சொத்து. பணம். எழுதுவது. உயில். உயில். வானம். நிலவு. பஞ்சு. வானம். பஞ்சு. நூல். நூல். நீல. குறிப்புல குழப்பிட்டிய கண்ணா. நல்லா எளிமையா கொடுத்து அழகா கண்டுபிடிச்சு. வானம். பஞ்சு. நீல. மேகம். மேகம். உயிர் காப்பான் நில்லுப்பா, எங்கப்பா போற? பேசிட்டு இருக்கல. உயிர் காப்பான் தோழன்னு கை கொடுக்குற, நீ அவனை காப்பாத்தினியா? இது என்ன குறிப்பு? இது ஒரு மேகத்தை எவ்வளவு எளிமையா கண்டுபிடிக்கலாம். பஞ்சு எல்லாம் சொன்ன நூலுக்கு போயிட்டான்ல சார். நான் பஞ்சு அந்த அது நீ நினைக்கிற. குறிப்பு கொடுக்கறவங்க வந்து அங்க யூகிக்கிறவங்களோட பார்வையில இருந்து யோசிக்கணும். நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம், நமக்கு வார்த்தை தெரியும். இங்க நிற்கும் பொழுது நீங்க நின்றுக்கியா ஒரு முறை, இனிமேதான் நிற்கிற, அப்ப பாரு எப்படி இருக்கும். நமக்கு எதுவுமே புரியாது. நீ கொடுக்கறத வச்சுதான் அவங்களை நீ சேர்த்து கொண்டு வர. வானம் சொன்ன பொருத்தமா அழகா இருந்தது. பஞ்சுன்னு சொன்னா நூலுக்கு எங்கேயோ போயிட்டான் பாரு. திரும்ப நீ நீலன்னு சொன்னா எங்க வருவான்? பஞ்சுக்கு பக்கத்துல வருவானா, வானத்து பக்கத்துல வருவானா? எடுத்தோடனே வானம் சொன்னோடனே வெண்மை சொல்லலாம், மழை சொல்லலாம், கருமை சொல்லலாம். அப்படி சொன்ன அதை ஒட்டியே சிந்திக்கணும். இங்க இருக்கவங்கள குழப்பிடக்கூடாது. இதே தான் உனக்கும். நீ அங்க வரும்பொழுது இதே மாதிரி நீ அவனுக்கு உதவணும். நீங்க போய் இப்ப அமர்ந்துருங்க. வாங்க. 2வது சுற்றோட முதல் வாய்ப்பு. 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாம்பு. சர்ப்பம். ஊதுவது. மகுடி. 1. இயற்கையின் நியமம். சரியாக. இயற்கையின் நியதி. நியதி. சிறுவர்கள். குழந்தைகள். விளையாடுவது. பொம்மை. இடம். பூங்கா. செழுமை. வளமை. வெரி குட். துப்பாக்கி. குண்டு. பேரு. தோட்டா. வெரி குட். 5 சொற்களுக்கும் ரொம்ப அழகா குறிப்பு கொடுத்தீங்க. இப்போ 2வது வாய்ப்புக்கு போறோம். முதல்ல நீங்க ஆரம்பிங்க. இடம் மாறி நின்று. எம்சிசி உங்களுக்கான 2வது வாய்ப்பு. 2வது சுற்றில் இதுவரைக்கும் எந்த சொல்லும் நீங்க தவற விடல. இந்த முறை அதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புன்புருவல். புன்னகை. வேறு. சிரிப்பு. கோபம். அகங்காரம். கொடூரம். குரோதம். குட். இளைய தளபதி. வெரி குட். உயிர் காப்பது. மனிதன். வாழ்வு. சரியாக. வாழ்க்கை. வாழ்க்கை. என்னன்னு விளங்குதா? நான் கண்டுபிடிக்கலையா சொல்ல? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது.
சருமம். சருமம். மேனி. கால அவகாசம் முடிவடைகிறது. அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? பருமம். பருமன். பருமன். பருமன்னா என்ன? குண்டா. குண்டான குண்டு இல்லையா? பருமன். இப்ப புரியுதா? யோசிக்க இல்ல இப்ப புரியுதா என்னன்னு? பருமன். நம்ம வந்து அப்படியே குண்டானே சொல்லி காலத்தை ஓட்டிட்டோம். இப்படி ஒரு சொல்ல இருக்கு. அந்த சிரிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன குறிப்பெல்லாம் கொடுத்த? புன்புருவல். புன்புருவல்னு சொன்னேன். அது கரெக்டா? காதுல கிட்டத்தட்ட விழுகுதில்ல அந்த தமிழ். அது புன்புருவல் இல்ல, புன்முறுவல். புன்முறுவல். இப்போ என்ன அதுக்கு மதிப்பெண் குறைக்கணுமா இல்ல கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. அது உங்க ஸ்கூலு, நான் கேட்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? கொடுக்கலாமா? சரி பரவாயில்ல. இப்ப சரியா சொல்லுங்க, அது என்ன சொல்? புன்முறுவல். புன்முறுவல் அப்படின்னா சிரிப்பு. புன்னகை. புன்னகை. புன்முறுவல்ன்றது மெலிதான புன்னகை. வாங்க போய் அமர்ந்துருங்க. பழைய கூடலூர் தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம். முன்னைய நிகழ்ந்த தவறுகள் நிகழாம பாத்துக்கங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காந்தம். ஈர்ப்பு. வெரி குட். வாக்குவாதம். விவாதம். மகள். மகன். செந்தமிழ். புதல்வி. வெரி குட். புயல். சூறாவளி. சூறாவளி. பொறுமை. சொல் தெரியுதுல்ல? சொல் தெரியும். குறிப்பு எப்படி கொடுக்க? பொறுமையா பரவாயில்ல, நேரம் இருக்கு. யோசி, பொறுமையா. மலை. மலை. சிகரம். பொருட்கள். முதல் குறிப்பே தவறு தான். இரண்டாவது எங்கேயோ போயிடுச்சு. பரவாயில்ல, முயற்சி பண்ணி பார்ப்போம். மரம். மூணாவது குறிப்பு இதுல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதான். ஓரிடத்தில். பொருட்கள். மலை. ஓரிடத்தில். குகை. மன்னிக்கணும், தவறான விடை. அந்த மலை என்பதே ரொம்ப ரொம்ப நெருடலான ஒரு குறிப்பு. அது ஏன்னா இதுக்கிட்ட வந்து சேர முடியாது. இப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் இப்படி நினைக்கிறேன். ஒருவேளை கற்கள் மொத்தமாக, மலையெல்லாம் மறந்துடு, அவர் சொன்னது அதுக்கு சம்மந்தமே இல்லை. கற்களை மொத்தமாக சேர்த்தா குவியல் தானே. எதுக்காக மலை சொன்னேன்? பொருட்கள் மலை போல ஒரே இடத்துல கிடக்கிறது குவியல். ஆமா, அது இவ்வளோ பெரிய வாக்கியமாக சொல்லும் பொழுது எனக்கும் விளங்குது, யாருக்கு வேணா விளங்கும். 3 சொல் மாற்றி சொல். ஃபர்ஸ்ட் பொருட்கள் சொல்லி அப்புறம் மலை. ஒரு பொருட்கள் கூட குவியல் வந்து சேர்றது ரொம்ப சிரமம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜல்லி சொல்லலாம். ஜல்லி சொல்லி சேர்ப்பது மொத்தமாகன்னு சொன்னால் எடுத்த உடனே ஜல்லி கல் நினைவுக்கு வந்துடும். அது எல்லாருமே குவியலாக தான் பார்த்து பழகியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து குவியலுக்கு கொண்டு வரது ரொம்ப சிரமம். மலைன்றது ரொம்ப மிஸ்லீடிங். அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் புரியுதா அப்போ தவறு எங்கே நடக்குதுன்னு? அது இனிமேல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் அமர்ந்துருங்க. அடுத்த அணி திருப்பூர் ஸ்மார்ட் மாடர்ன். உங்களுக்கான 2வது சுற்றில் 2வது வாய்ப்பு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செய்தி. தாள். அளிப்பது. தகவல். சதுரங்கம். ராஜா. சிறியவன். சிப்பாய். காய். சரி. உருண்டை. சுண்டல். பச்சை. பட்டாணி. வெரி குட். குயவன். பானை. பொருள். களிமண். வழக்கம். பொதுவாக. இருப்பது. நடைமுறை. வெரி குட். ரொம்ப அழகா 5 குறிப்புகள் கொடுத்து 5 சொற்களை மறுபடியும் கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க. ஸ்மார்ட். ரொம்ப அழகு. இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பயிற்சி எடுத்த சொற்கள் தான். எல்லாமே பண்ணி பார்த்துருக்கீங்க. சில சொற்கள் கொஞ்சம் நீங்க ஏற்கனவே பழகாத சொல், ஆனா அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, வெரி குட். இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க அடுத்த அணி. அஜ்ஜனூர் பாரதிய வித்யா பவன் 2வது சுற்றில் அது முடித்து வைக்க போறது உங்கள் அணி. இது வரைக்கும் நீங்க ஏதாவது தவற விட்டுருக்கீங்களா? ஒன்னே மிஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த முறை கவனமா இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பத்மா. பெயர். வஜ்ரா. ஆசனம். வெரி குட். துயரம். துன்பம். 2. பாயாசம். இனிப்பு.
பாதாம், முந்திரி, நெறி, வழி, வேண்டுதல், வழிபாடு, வெரி குட். விவசாயி, உழவன், உழவன். ரொம்ப அழகான 5 குறிப்புகள். இதெல்லாமே நீங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்த சொற்களா? வெல் டன். 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில உங்களுடைய மதிப்பெண்களை பார்ப்போம். திருப்பூர் ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளி 15 மதிப்பெண்கள். மற்ற 3 அணிகளுமே ஆளுக்கு 14 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இது 2வது சுற்றோட நிலவரம். இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றுல நம்ம சந்திக்க போறோம். அதுல ஒரே வாய்ப்பு தான் ஒவ்வொரு அணிக்கும். அந்த 3வது சுற்று முடிவடையும் பொழுது பின்தங்கிய 4வது அணி அவங்க போட்டியில் தொடர முடியாது, அதோட விலக வேண்டி வரும் 3வது சுற்றோட. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3வது சுற்றுல மறுபடியும் எங்களை சந்திங்க. இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிகழ்ச்சியின் 3வது சுற்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த 3வது சுற்று கற்பக விநாயகா நெடுஞ்சொல் சுற்று. இதுவரைக்கும் வந்த முதல் 2 சுற்றுகள்ல சொற்கள் குறுஞ்சொல்லா இருந்தது, ஒரு சொல்லா இருந்தது. இந்த சுற்றுல சொற்கள் எல்லாம் நீண்ட சொல், கூட்டுச்சொல் அல்லது இரட்டை சொல் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஆனா நீங்க ஒரு சொல் குறிப்பா தான் தர முடியும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். தொடங்கலாமா? முதலாவது திருப்பூர் ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புண், காயம், நெருப்பு, தீ, சேர்த்து, தீக்காயம், வெரி குட். கோவில், கோவில், கடவுள், உணவு, பிரசாதம், இலவசம், அன்னதானம், 2, இடது, புரியல, இடது, இடது, வலது, கை, கரம், சேர்த்து, வலக்கரம், வெரி குட். சந்தனம், குங்குமம், நெற்றியல், பொட்டு, சேர்த்து, குங்கும பொட்டு, வெரி குட். நாம், தோழன், சண்டை, சச்சரவு, வேற்றுமை, கருத்து வேறுபாடு, வெரி குட். 5 சொற்களை அபாரமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்மார்ட் மாடர்ன் திருப்பூர். ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா விளையாடுற ஒரு பள்ளி அணி. ஆனா உங்களுக்குள்ள நல்ல திறமை இருக்கு, நல்லா பயிற்சி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பள்ளி அணி. ஓகே, நீங்க இது வரைக்கும் முழுமையான மதிப்பெண்கள் 3 சுற்றுகளும் சேர்த்து 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா போய் அமரலாம். MCC இது வரைக்கும் நீங்கள் 1 தவற விட்டுருக்கிறீங்க. 14 மதிப்பெண்களில் இருக்கிறீங்க. இதில் முழுமையாக 5க்கும் முயற்சி எடுக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான கட்டம். இதில் பின்தங்கிய அணி வெளியேற வேண்டியிருக்கும். கவனம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஞாபகம், மறதி, சக்தி, நினைவாற்றல். 1. நெக்ஸ்ட். அடுத்த சொல். பேரிச்சம், பழம், உடலிற்கு சத்து. 3வது குறிப்பு. ரத்தம், இரும்பு சத்து. வெரி குட். பரீட்சை, தேர்வு, பாதியில் அரையாண்டு தேர்வு. வெரி குட். அடுத்த சொல் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பொழுது, ஜாலம், மாலை, மதியம். 3வது குறிப்பு. கோழி, கோழியா? கோழி. கோழி. கோழியான்னு என்ன கேட்டா உன் ஃப்ரெண்ட கேளு. அடுத்த சொல் போறீங்களா இல்ல இதே முயற்சி பண்றீங்க? அதிகாலை. இன்னொரு வாய்ப்பு தரேன். சரியா சொன்னா சரியாக. நீ குறிப்பு தரக்கூடாது. சொன்னா டிஸ்குவாலிஃபை. இதுவே சரியா? அதுக்குள்ள நேரம் முடிஞ்சு போச்சு. நீ சந்தே கேக்குறதுக்குள்ள. விடியற் காலை. விடியற் காலை.
அதிகாலை. ஏன்னா விடியல்னு சொல்ல முடியாது, காலையும் சொல்ல முடியாது. அதனால பகல்ல ஆரம்பிச்சா நீ காலை சொல்லுவேன்னு நினைச்சு நீ மாலைக்கு போயிட்ட. ஸோ அதனால ரொம்ப சிரமம் தான் இது. ரொம்ப எளிமையான சொல், ஆனா இணை சொற்கள் சொல்றது வந்து ரொம்ப சிரமம். அவருக்கு ரொம்ப சிரமம் இருந்தது, எனக்கு உணர முடிந்தது. நீ அதிகாலை வரைக்கும் வந்துட்டியே அழகா. அதே பொருள் தான் நாங்கள் எதிர்பார்த்தது விடியற்காலை. பரவாயில்ல. MCC இது வரைக்கும் நீங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 17. இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வாங்க. இது வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 14. 5 எடுத்துருவோமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தண்ணீர், வெள்ளம், அதிகளவு, வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கு. நல்லா சொல்லலாம், ரொம்ப எளிமையான சொல். குறிப்புகளும் அமைதி, அமைதி, பொறுமை, அடுத்த சொல். பயிர், வயல், அரிசி, நெல், முதிர்ச்சி, நெற்கதிர், வெரி குட். கல்லூரி, மேற்படிப்பு, முடித்தல், பட்டப்படிப்பு, வெரி குட். நான், நீ, வசிப்பது, அடுக்குமாடி, வெரி குட். ஏற்கனவே அமைதின்னு ஒன்று சொல்லி இருக்கிறோம். இப்போ 2வது குறிப்பு. பேசாமல், பேசாமல், மௌன விரதம், வெரி குட். உன் தோழியை போய் கட்டிக்கணும்னு தோணலையா உனக்கு? உன்னை காப்பாத்தி இருக்கிறா. இதுதான் முதல் குறிப்பா இருக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும். எப்பவுமே மௌன விரதம்னு வரும்போது பேசாமல் இருப்பது தான் மௌன விரதம். நீ எதுக்கு அமைதிக்கெல்லாம் போறேன்னு சாந்தம் அப்படி ஆயிடுது இல்ல, பொறுமை. உயிர் வந்துருச்சா? இப்ப மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 19. நீங்க அமர்ந்துருங்க. அடுத்தவங்க. பழைய கூடலூர் டாக்டர் GS கல்யாண சுந்தரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. 5ஐயும் கண்டுபிடிக்கணும். நிதானம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அதிகாரம், பதவி, உரிமை, அடையாள அட்டை. வெரி குட். பழமை, புதுமை, அடுத்த சொல். அஞ்சல், தபால், தருபவர், அஞ்சல்காரர், சரியாக, தபால்காரர். ஊராட்சி, ஒன்றியம். மன்னிக்கணும், அந்த குறிப்பு தர முடியாது, விதிமீறல். கால், கால், கை, வேலை, ஓடுதல். நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து. அவ கால்னு சொன்ன, நீ என்ன சொன்ன? கை. ஆமா, அப்ப அடுத்த சொல்லுக்கு அதை மறந்துட்டு வேற ஏதோ ஒன்று சொல்றியே. வேலைன்னு சொன்னா அடுத்த செய்வது, கை வேலைப்பாடு. பழைய, புதிய. ஒன்றும் இல்லை, இது வந்து குறைவான பயிற்சியை தான் காட்டுது, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள நீங்கள் அதிக நேரத்தை செலவிடலை. இதில் பல சொற்களை கற்றுக்கிறதுக்கோ உங்களுக்குள்ள இப்படி குறிப்பு கொடுத்தா இப்படி யூகிக்கணும்னு பயிற்சி குறைவாக இருக்கிறது. இப்போ கால்னு சொன்னோன்னே கைன்னு சொல்கிறேன். அடுத்தது வேலைன்றது சரியான குறிப்பு. வேலைன்னு சொன்னால் பணி சொல்லலாம், தொழில் சொல்லலாம். நான் கால் சம்மந்தப்பட்ட வேலை, கை தொழில். இல்லை, நீ கால் சொன்னோன்னே கைன்னு சொல்லிட்டேன். அது அப்படியே நினைவில் இருக்கணும். வேலை சொன்னேன். வேலைன்னு சொன்னதுக்கு நீ வந்து ஓடுதல். ஓடுதல் சொன்னேன். அதான் நீ வந்து அந்த கால்லையே நினச்சிட்டு இருந்த. கை சொன்னதான் கரெக்ட். உன் கை சரின்றனால தான் அடுத்த குறிப்புக்கு போனேன். நம்ம மாற்றி போய்கிட்டே இருந்தோம்னா 3க்குள்ளே முடிக்க முடியாதுல்ல. அதனால் நீ சொன்னதை நினைவில் வச்சுக்கணும், அவங்க சொன்னதை நினைவில் வச்சுக்கணும். பரவாயில்ல. 3 சுற்றுகள் முடிந்த பிறகு இவர்களுடைய மதிப்பெண்கள் 4 அணிகளில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்து வெளியேறும் அணி டாக்டர் GS கல்யாண சுந்தரம் பள்ளி. மற்ற 3 அணிகளும் இடைவேளைக்கு பிறகு அந்த இறுதி சுற்றுல சந்திக்க போறாங்க. இந்த 4 அணிகளுக்கும் காளிமார்க் பவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு இறுதி சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ 1 வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கிற திருப்பூர் ஸ்மார்ட் மாடர்ன் சிபிஎஸ்இ ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் விளையாட போவது இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதிச் சுற்று. இதற்கு முந்தைய 3 சுற்றுகளில் இந்த 3 பள்ளிகளும் எடுத்த மதிப்பெண்கள் இனிமேல் கணக்கில் வராது. இந்த சுற்றில் இவங்க கொடுக்கப்படுகிற கால அவகாசத்தில் எவ்வளவு மதிப்பெண்கள் சேகரிக்கிறார்களோ அதுதான் இவங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து போகும். 1.5 நிமிட கால அவகாசம், அதாவது 90 வினாடிகள். இதில் அதிகபட்சம் எத்தனை சொற்களை ஒவ்வொரு அணியால் கண்டுபிடிக்க முடியுதோ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மதிப்பெண். முதல் 2 நிலைகளில் வருகிற 2 அணிகள் இந்த போட்டியின் அடுத்த நிலைக்கு தேர்வாகி போக போகிறீர்கள். இப்போ முதல்ல விளையாட முன் வந்திருக்கிற அணி ஸ்மார்ட் மாடர்ன் திருப்பூர். தொடங்கலாமா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? அடுத்த சொல் போலாம். நீங்கள் தள்ளுவது 3 முறை தான் பயன்படுத்த முடியும் அந்த வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் சொல்ற வாக்கியத்தை இவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். வா பார்ப்போம். சொல். எங்களுக்கான கால அவகாசம் இப்போது தொடங்குகிறது. நிலக்கரி, நெய்வேலி, பாதை, சுரங்கம். 1, புலன், விசாரணை. 2, துவக்கம், ஆரம்பம். 3, ராமானுஜம், கணித மேதை, கணித மேதை. 4, சில்லறை, காசு, பேருந்தல், நடத்துனர், 5, பாரி, முல்லை, 6, பட்டாசு, வெடி, 7, கங்கை, யமுனை, 8, ராமலிங்கனார், மார்க்கம், 9, புண்ணியம், பாவம், 10, நீதி, நேர்மை, 11, பட்டை, நாமம், எதில், நெற்றி, 12, தெளிவு, பிரகாசம், வேறு, வெளிச்சம். அடுத்த சொல். ஆபத்து, அபாயம், தவறு, பிழை. அடுத்த சொல். தென்னை, இளநீர், மொத்தமாக, தோப்பு, 13, விஷம், நஞ்சு, 14, சித்தர், மருத்துவம், வேறு, வைத்தியம், பெயர். அடுத்தது 3வது சொல். இனிமே தள்ள முடியும். கனி, சொல்ல 14 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்மார்ட் மாடர்ன் சிபிஎஸ்இ திருப்பூர். பரவாயில்ல. உங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருந்ததுன்றதை எங்க எல்லாராலையும் உணர முடிஞ்சது. அதை மேற்கொண்டு நீங்க 14 சொற்கள் கண்டுபிடித்தது ஒரு நல்ல அபாரமான முயற்சி. ஆனா இன்னமும் கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு உங்க மனசு சொல்லுது. சரியா? இன்னும் எத்தனை கண்டுபிடிச்சிருக்க முடியும்? நாங்கள் ஆக்சுவலாக 20 எய்ம் பண்ணோம். ஆனா இப்ப நீ சொற்களை பார்த்த பிறகு சொல்லு, இன்னும் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கலாம்? குறைஞ்சது 3 கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னும் 3. ஆமா, இது கூட ஈஸியா இருந்துச்சு. ஆனா இதுக்கு எடுத்து அந்த பதட்டத்துல இப்ப இருந்து வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றது எவ்வளவோ சுலபம். அதை மேற்கொள்ற அங்க நின்று விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். வெல் டன் ஸ்மார்ட் மாடர்ன். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். கோவை அஜனூர் பாரதிய வித்யாபவன் பள்ளி உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இந்த போட்டியோட அடுத்த நிலைக்கு தேர்வாகி போகக்கூடிய வாய்ப்பை நீங்களே தான் உங்களுக்கு உருவாக்கிக்கலாம். அதற்கான மேடையை நாங்கள் அமைத்து கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி விளையாண்ட அணி வந்து கொடுக்கப்பட்ட 1.5 நிமிடத்தில் 14 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு குறைந்தபட்சம் முயற்சி பண்ணணும்? 15வது எடுத்தாதான் போட்டியில் இருக்க முடியும். தொடங்கலாமா? நீங்க 20க்கு முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பித்து, பைத்தியம், 1, விடை, வினா, 2, உரைநடை, செய்யுள், 3, துணி, கிழிசல், கரை, அழுக்கு, 4, தாய், தாய், அம்மா, அப்பா, தந்தை, 5, தென்னன், தோப்பு, வருவது, தேங்காய், 6, முடி, கூந்தல், மொத்தமாய், அடர்த்தி, 7, அம்சம், அழகு, முக, லட்சணம், 8, வெளிச்சம், ஒளி, சுடர், அடுத்தது போலாமா? அடுத்தது காவலாளி, கைதி,
பிடிப்பது. சரி, அடுத்த சொல். 10 வினாடிகள். நாடகம், மேடை, நடுவில், விளம்பரம். 9. பூ, காய், கட்டு. 9 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. என்ன ஸ்மார்ட் மாடர்னுக்கு உயிர் வந்துருச்சாமா? 9 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த போட்டியோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க தேர்வாகி போகணும்னா உங்களுக்கு பின்னாடி விளையாட போற அணி உங்களோட குறைவா, அதாவது 8 சொற்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க எவ்வளவு திறமையானவங்க, இந்த 1.5 நிமிடத்தை எப்படி கையாள போறாங்க, இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. காத்திருந்து பாருங்க. எம்சிசி உங்க கையில ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சவால் இருக்கு. 2 அணிகளும் விளையாண்டு ஆகிவிட்டது. நீங்க தான் இறுதியா விளையாடுற அணி. உங்களுடைய இலக்கு தெரிந்து விட்டது. இப்ப நீங்க தான் சேஸ் பண்றீங்க செகண்ட் இன்னிங்ஸ். உங்களுக்கு இலக்கு என்ன? 10. அவங்க 9 எடுத்திருக்கனால 10 எடுத்தாலே நீங்க இந்த போட்டியோட அடுத்த கட்டத்துக்கு நிலைக்கு போயிடலாம். நீங்க 20 கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருடன், கல்வன். 1. படிக்கட்டு, ஏணி. 2. நெக்ஸ்ட். அடப்பாவி. அடுத்த சொல். எதுகை, மோனை. 3. திரை, திரை, கடல், விதை. சொல்லு. திரை தானே சொன்ன. திரை. சீக்கிரம் சொல்லு. அடுத்து. நெக்ஸ்ட். இது வேண்டாமா? அடுத்தது. நோய், பிணி. 4. கூடு, தேன். 5. கராத்தா, கராத்தே. கராத்தாவா? கராத்தே. கராத்தே. சண்டை. வேற சொல்லு. நான் 35 வினாடிகள். சொல்லு. ஏதாவது சொல்லு, நான் சொல்ல ட்ரை பண்றேன். வேற போங்க. அடுத்த சொல் போலாமா? அடுத்த சொல். சீக்கிரம். திரும்ப அதே சொல்ல வந்திருக்கு பாருங்க. ஆகாயம், வானம், நரகம். சீக்கிரம். பதட்டத்துல வந்து 10 வினாடிகள். வானம். ஐயோ. நரகம், நரகம். உங்கள் கால அவகாசம் முடிவடைகிறது. பாரதிய வித்யா பவன் அடுத்த நிலைக்கு தேர்வாகிறார்கள். நரகம் சொன்னா சொர்க்கம் தானே வரும். பதட்டத்துல வாயில அதுக்கு எனக்கு புரியுது. ஆனா இவளுக்கு முதல்ல நரகமே தோணலையே. சொர்க்கம்ன்ற சொல்ல தள்ளி விட்டு போனா. அதை பார்த்த உடனே நான் ரொம்ப எளிதுன்னு நினைச்சேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? பதட்டம் தான். பதட்டம் ஏன் வருதுன்னா போதுமான பயிற்சியின்மை தான். பயிற்சியின்மை தான் பதட்டத்தை ரொம்ப ஏற்படுத்துது. எல்லாருக்கும் இந்த விளையாட்டுக்குள்ள போட்டிக்குள்ள வர பதட்டம் இயற்கை. அதை தாண்டி நடுக்கம் வர்றது ஏன்னா உங்களுக்கு கால விரயம் ஆகிட்டே இருக்கு. எந்த சொல்லும் தோண மாட்டேங்குது. ஏன்னா பயிற்சி குறைவா இருக்கிறது. அது நிறைவா இருந்தாலே நல்லா விளையாட முடியும். அது எந்த அணியா இருந்தாலும் சரி. தமிழ் மொழியை ஒரு பாடமா படிக்காத பேசாத பலர் இந்த நிகழ்ச்சியில திறமையா விளையாண்டு வென்றதை நாங்கள் பலமுறை பார்த்துருக்குறோம். அதற்கு அடிப்படை காரணமே பயிற்சி மட்டும்தான். பரவாயில்ல, எல்லாரும் வாங்க சேர்ந்துக்குவோம். முதல்ல பாரதிய வித்யாபவன் விளையாடும் பொழுது அவங்க 8 கண்டுபிடித்த உடனே உயிர் வந்தது உங்களுக்கு. இப்போ எம்சிசி ஸ்கூல் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க 5ல் நின்றுட்டு இருக்கும்போது பாரதிய வித்யாபவனுக்கு அது வரைக்கும் நம்பிக்கையே இல்லை. அதற்கு பிறகு அவர்களுக்கு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பித்தது. இவர்களுடைய போராட்டம் அவர்களுக்கு சாதகமாக முடிந்தது. நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் இந்த போட்டியில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்களா இல்லையா? அடுத்த அணியை பொறுத்து அப்படின்னு. ஆமா, அதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சீங்க? உண்மையை சொல்லு. இதுல கண்டிப்பா இல்ல. நானும் இல்லைன்னு தான் நினைச்சேன். நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா 8 நிச்சயமா இவங்க 9, 10வது போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க 5வது சொல்ல போராடிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பகுதியில இருந்து? பதட்டம், பயம். அவ குடுக்கறத நம்ம கரெக்டா கண்டுபிடிப்போமான்னு. ஒருவேளை நீங்க இடம் மாத்தி நின்றிருந்தா அது இன்னும் சிறப்பா இருந்திருக்குமா? இல்ல இப்படிதான் நீ குறிப்புகள் கொடுத்து அவ யூகித்து இருந்தா இருக்கலாம். நீங்க அப்படி முயற்சி பண்ணி பார்த்திருக்கீங்களா 2 விதமாவும்? ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நீங்க நினைச்சு தீர்மானிச்சுட்டு வந்தீங்க. நம்ம அதை தவறா சொல்ல முடியாது. உங்களுடைய முழு வெற்றிக்கு என்ன காரணம்? பயிற்சி. இது இந்த நிலைக்கு போதும். இப்ப 2வது நிலைக்கு தேர்வாகி போறீங்க. ரொம்ப போட்டிகள் கடுமையா இருக்கும். சிறந்த அணிகள் மட்டுமே வருவாங்க.
அதனால நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்க எல்லாருடைய பங்கு பெறுதலையும் நாங்கள் பாராட்டுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் புதிய 4 பள்ளிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து திறமையாக ஆர்வத்தோடு போட்டியிட்ட பள்ளி அணிகள் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.